ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மெடிசனில் அக்யூரேட்டான டயக்னோஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்போ ஹியூமன் பாடியோட பார்ட்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸை இன்சைட் ஃபோட்டோஸ் மூலமா என்ன மெத்தட் அண்ட் ப்ராசஸில் ஆப்டைன் பண்ண முடியும், இதை பற்றி தான் இந்த கோர்ஸில் படிப்பீங்க. கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸில் இருக்குது. அதாவது 3 இயர்ஸ் அகாடமிக்கும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்க்கும் டிவைட் ஆகும். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் மினிமம் 50% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேஸ்டு சிஸ்டமில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ் பண்ணியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணியும் இருக்கும். ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரே, ரேடியேஷன் ஹசார்ட், ரேடியேஷன் ப்ரொடக்ஷன், அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், ஹியூமன் ரிசோர்ஸ், அனஸ்தீசியா, டயக்னஸ்டிக் ரேடியாலஜி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுவாங்க. அடுத்து இந்த கோர்ஸ் பர்சியூ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஜாப் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா செனோகிராஃபர்ஸ், அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணலாம், சிடி ஸ்கேன் டெக்னாலஜிஸ்ட், எம்ஆர்ஐ டெக்னீஷியன்ஸ், ரேடியாலஜி டெக்னீஷியன், ரேடியாலஜி நர்சஸ், அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன் மாதிரியான நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. இவங்களை ரெக்ரூட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரிஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சிங் ஹோம், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸில் எல்லாமே ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. கிராஜுவேட்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பொசிஷனை பொறுத்து 3.8 lakh to 6 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸில் மேக்னெட்டிக் ரீசோனன்ஸ் டெக்னாலஜி, ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ், எம்எஸ்சி மெடிக்கல் ரேடியேஷன் ஃபிசிக்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ரேடியோ தெரபி டெக்னாலஜி, இது போல் இன்னும் சில பிஜி டிப்ளமோ கோர்சஸும் பண்ணலாம். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது, கோர்ஸ் பற்றினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.